அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவி. தென்கொரிய விமான விபத்து இழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இலங்கை அரசு. அரசாங்கத்தின் தீர்மானங்களை எதிர்க்கும் அரசு ஊழியர்கள். இலங்கையில் முட்டை விலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் விளக்கமறியலில். பாரவூர்தி சில்லில் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த 1 வயது பெண் குழந்தை. கட்டுநாயக்கா மற்றும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையங்களில் நிகழவுள்ள மாற்றம். யாழ்ப்பாணத்தில் மோசமான பொருட்களுடன் பெண் ஒருவர் அதிரடி கைது. குறைக்கப்படும் பாடசாலை நாட்கள் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு சீன குடியரசு அளித்த நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டிகராட்சி தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சீன அரசாங்கத்தின் சகோதர பாசம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா, மூதூர் மற்றும் பட்டினமுர் சூழலில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு 700 பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் கருத்து தெரிவிக்கையில், இங்குள்ள மக்களையும் அரசு அதிகாரிகளையும் எங்களுடன் இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிட்-19 காலத்தில் சீன பாம் தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்கி உதவிகளை செய்தோம். கிழக்கு மாகாணத்தில் 2475 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெள்ள நிவாரணம் உதவியாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் திருகோணமலைக்கு வந்தபோது கிழக்கு மாகாண மக்கள் வாழ்வாதாரத்திற்காக 8 மில்லியன் ரூபாயை வழங்கியிருந்தோம் என்றும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமான விபத்துக்குள்ளானதில் 179 பயணிகள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தென்கொரியாவிற்கு இலங்கை அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ள இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் சம்பவத்தால் ஏற்பட்ட உயிர் இழப்புகள் மற்றும் காயங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது. குறித்த அறிக்கையில் இந்த துயரமான சம்பவத்தின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இழப்பை சமாளிக்கும் தைரியத்தை அவர்கள் பெற வேண்டும். தென்கொரிய விமான விபத்து இழப்பு இரங்கல் தெரிவித்துள்ள இலங்கை அரசானது மேலும் காயமடைந்தவர்கள் முழுமையாகவும் விரைவாகவும் குணமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தின் அவசரமாக தரையிறங்கும் போது விமான விபத்துக்குள்ளானதில் 181 பேரில் 2 தவிர ஏனைய பயணிகள் உயிரிழந்துள்ளமை தெரிய வருகிறது. கடந்த கால அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நிலை எமது அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. எனினும் மாற்றங்களை செய்ய முற்படும் போது அரசு ஊழியர்கள் சிலர் அதற்கு எதிராக தர்க்கம் புரிகிறார்கள் என்றும் அமைச்சர் சுனில் ஹாந்துனெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னதாக வீதிகளில் போராட வேண்டியிருந்தது. மக்களுக்காக ஊழல், லஞ்சம் மற்றும் திருட்டுகளுக்கு எதிராக நாங்கள் போராடினோம். தற்போது எங்களுக்கு மாற்று தரப்பினருடன் போராட்டம் நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் பழைய முறைப்படி எடுக்கப்பட்ட தன்னிச்சையான தீர்மானங்களின் காரணமாக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிய அரசு ஊழியர்களுடன் போராட வேண்டியுள்ளது. மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைக்க சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடந்த அரசாங்க காலத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கும் போது அதற்கு எதிராக சில அரசு ஊழியர்கள் எம்மோடு தர்க்கம் புரிகிறார்கள். மாற்றத்தை விரும்பாத மக்களும் மாற வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பல மாற்றங்களை செய்து நாங்கள் எங்களது பயணத்தை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் எதிர்வரும் நாட்களில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிக்கலாம் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன் 60 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை விலை கணிசமாக குறைவடைந்துள்ளது. இதன்படி முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறான நிலையில் முட்டையின் விலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் எனவும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்றைய தினம் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டின் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதில் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கசலக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பலக்குள பிரதேசத்தில் பாரவூர்தியின் பின்சக்கரத்தில் நசுங்கி 1 வயது பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தாயும் தந்தையும் குழந்தையுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற வேளை அங்கிருந்த பாரவூர்தி ஒன்று அவ்வழியாக புறப்பட்டு செல்ல முற்பட்ட வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை மக்கியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளது. இலங்கையில் உள்ள கட்டுநாயக்க மற்றும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையங்களை விஸ்தரிக்கப்பட உள்ளதாக இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதாக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது. இருப்பினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா, மாலைதீவு, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை. போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனமானது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனத்திடமிருந்து விலை மனுக்கள் கோரியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரையில் விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 41 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது பெண்ணிடமிருந்து 5730 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 1070 மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் வருடத்தில் 210 நாட்கள் பாடசாலை நடத்தினாலும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நாட்கள் 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிகளவான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களின் பாடசாலைகளில் மாணவர்கள் 210 நாட்கள் வருகை தேவை. ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முதல் 3 வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும். கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி 17ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.